கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதோ இன்றைக்கு உங்களுடைய அன்பு சகோதரன் ராபர்ட் வில்லியம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். வேத வசனமாகப்பட்டது யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். என் அன்பு தேவ பிள்ளையே, லூக்கா எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தை வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே 2 மனிதர்கள் தேவாலயத்திற்கு ஜெபிக்க போனார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் ஜெபித்த ஜெபமாகப்பட்டது எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் இப்படியாய் ஜெபிக்கிறான்: ஆண்டவரே, நான் மற்றவர்களைப் போல பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரரைப் போல இல்லாதபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதோ இந்த ஆயக்காரனைப் போலவும் நான் இல்லை என்று சொல்லி ஜெபித்தது மட்டுமல்ல, ஆண்டவரே, வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். தசம பாகங்கள், என் சம்பாத்தியத்தில் தசம பாகம் எல்லாம் உமக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். ஆனால் ஆயக்காரனோ தன்னுடைய கண்களை வானத்திற்கு கூட ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாகி என் மேலே கிருபையாயிரும், ஆண்டவரே, பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் தன்னைத்தான் தாழ்த்தி ஜெபித்தான். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் என்று கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆயக்காரன் தன்னைத்தான் தாழ்த்தி ஜெபித்தான். ஆனால் பரிசேயனோ பெருமையோடு அவன் ஜெபித்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவனுக்கு கர்த்தர் கிருபை அளித்தார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதோ அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் எப்படி உயர்த்துகிறார் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 6லிருந்து 8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் இதோ சிறியவனை
புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் கர்த்தர் தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.